என்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே இவர் நடித்த மாதிரி யாருமே நடிச்சிருக்க முடியாது. அப்போ நாங்கள் ஒருத்தரோட சேர்த்து ஒரு 10 பொருத்தம் ஒன்று பார்த்தோம். 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு உங்களுக்கு. கடவுளே 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 உன்னையும் என்னையும் படைத்ததிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ship Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். ஒரு படத்தில் வந்து ஹீரோ எவ்வளோ ரசிக்க வைக்கிறாங்களோ ஹீரோ ரசிக்க வைக்கிற அளவு அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு கேரக்டர் இருப்பார்ல, புரிஞ்சிருச்சு. எஸ் வில்லன். ஆனால் இவர் வந்து வில்லன் மட்டும் இல்லை, இவர் ஒரு ஹீரோயிக் வில்லன். வில்லன்கள்லேயே நம்ம ஹீரோவில் அட்மைட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல அவர். ஸோ அப்படி ஒருத்தருக்கு தான் இந்த விருது. ஏன்னா அத்தனை லட்சம் ஓட்டுகள் வாங்கி அவர் வின் பண்ணியிருக்காரு இந்த விருதை. ஸோ இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறவரை பற்றி சொல்லணும். தமிழ் சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதுக்கு உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும்? உலக சினிமாவை தமிழை திரும்பி பார்க்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் எடுக்கக்கூடியதில் சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பற்றிய பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆழ அகலத்தை அலசி ஆராய்ந்து எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து தன்னுடைய கிரியேட்டிவ் ப்ராசஸை நான் ஸ்டாப்பாக 24 மணி நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு வரலையும். சமீப வருடங்களில் கூட நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கக்கூடிய டைரக்டர் வசந்த் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. வசந்த் சார் யாருக்கு அவார்ட் கொடுக்க போறாரு, என்ன கேட்டகரியில் அப்படின்றத இப்போ நம்ம ஏவியில் பார்த்துடலாம் அந்த கொண்டாட்டத்தோடு. ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். செமையாக ஆக்ட் பண்ணுறாரு, நேச்சுரலாக நடிக்கிறாருப்பா, நல்லா ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருந்தாலும் வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து அவர் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸஸ்ல ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். டேரக்டராகவும் நல்லா கலக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து வில்லனா ரொம்ப கலக்கிறாரு. ஆக்சுவலாக ஹி டிசர்வ்ஸ் இட். வெரி குட் டிசிஷன், இஸ் a வெரி குட் வில்லன். இட்ஸ் a worthy pick தான். கஷ்டப்பட்டு வந்த ஒரு நல்ல ஒரு நடிகர். இவரை மிஸ் பண்ணிட்டாங்க, நடுவில் நிறைய பேர் வந்து இவரை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு டைரக்டராகவே எல்லாரும் பார்த்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஈக்குவலுக்கு பண்ணுறாரு. காமெடி, டைரக்ஷன், ஆக்டிங், எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட். ஒரு நேரத்தில் ரகுவரன் இருந்திருந்தாரு, அதுக்கடுத்து இவரை பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இந்த வாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். இருக்கு ஆனா இல்ல. வந்தான் போனா ரிப்பீட், வந்தான் சுட்டா ரிப்பீட்டு. அவன் கடக்காண்ட மயிராண்டி. தலைவரே வானா தலைவரே, சொன்னா கேளு தலைவரே, அவன் செத்தா தான் அவங்களுக்கு ஆப்பு. போலீஸ் போலீஸ். ரோல் கேமரா ஆக்ஷன். Time to welcome the favorite villain, S.J. சூர்யா அவர்கள். இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக ஸ்டேட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் BNI யூசுப் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். இது S.J. சூர்யா அவர்களின் விருதிற்கான தருணம். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் எப்படி ஒருத்தரால் ஃபேவரட்டாக இருக்க முடியுது அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒருத்தரோட சேர்த்து ஒரு 10 பொருத்தம் ஒன்று பார்த்தோம். 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு உங்களுக்கு. அப்படி ஒரு 10 பொருத்தம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, உங்கள் கண்ணுக்கு வந்திருக்கான்னு தெரில. ஸோ அதை வந்து ஒரு ஏவியாக்கி இங்கே காட்டலான்னு இருக்கோம். பரவாயில்ல சார், உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். காலேஜுக்கு வந்தோமா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணோமா, எக்ஸாம் எழுதணுமா, டிகிரி வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். Now money make the world go all around. People over here
நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு சார். முதலெல்லாம் சீதா மாதிரி இருப்பா, பார்க்க பாதி சிம்மன் மாதிரி இருப்பா சார். ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. ஆனா விஜயசாந்தி ரேஞ்சுக்கு அடிப்பா சார். பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு இவன் சிங்காரம் மன்மதன் தான் சந்தேகமில்லை. கடவுளே 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 கடவுளே. தலைவரே 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 தலைவரே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது தலைவரே. கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணினையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான். இலவசமா வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சுங்காரேம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நிறைமாத நிலவே வாமா, அடைப்போடு மெதுவா மெதுவா அழகே பாடு அறிவேனம்மா. கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி. புதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். என்னடா என்னடா இவ்வளவு தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு பார்த்தேன். எங்களுக்காக ஒரு 2 லைன் சார். தூக்கமே இல்லாம உட்கார்ந்துருக்கு. தொண்டை வேற ஒரு டைப்பா இருந்தா, நம்ம பாட்டே கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். அந்த நேரம் வந்து உணர்ச்சிப்படுத்தி விட்டுருச்சா. ஆக்சுவலா நீங்க அப்ப பாடினதை விட எங்களுக்கு இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. நீங்க உட்காந்துட்டு நானிட்ட சொல்லுவீங்கல்ல, சார் வேணாம் சார், கிட்னி போய் உட்காந்துருக்கேன் சார். அதை விட்டுருவானே, பாட்டு கடைசியா வந்துச்சு. அந்த 10 பொருத்தம் மேட்டர் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளோட சேர்த்து இப்படி போடும்பொழுது அது வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா தூக்கி கொண்டு வச்சு டொம்முனு கீழே போட்டீங்க, அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. வசந்த் சார், எஸ், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு எஸ்ஜே சூர்யா. சிறந்த நடிகர்னு உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே இவர் நடித்த மாதிரி யாருமே நடிச்சிருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறேன் நான் அதை. அதாவது வந்து ஒரு கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் வெட்டிக்கிட்டே வந்துடுவார். எதை வேணால் சொல்லலாம். அதாவது வந்து ஆசை படத்தில் ரியல் மிலிட்ரி முதல்ல பயன்படுத்தின படம் ஆசை. ரியல் சோல்ஜர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த இதில் ஆஃபீஸர்ஸ் அகாடமிலலாம் என்னோடய ஃப்ரெண்டு வழியாக கொஞ்சம் பேரை பிடிச்சி எல்லா கான்டாக்டையும் கொடுத்து எஸ்ஜே சூர்யாட்ட தான் அந்த இன்சார்ஜை கொடுத்து அந்த 100 சோல்ஜர்ஸையும் அங்கே கொண்டுட்டு தான் அவங்க பின்னாடி அவங்க வேறு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சார் 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 சார்னு அவர் அந்த சாரையே 7 சார் போடுவார். அப்போவே அப்படி அவர் நினச்சபடி தான் அது எதை சொன்னாலும் பண்ணிடுவார். ஒரு ரொம்ப ரொம்ப டெடிகேஷன் இருக்க ஆள். திடீர்னு ஆச்சரியப்படுத்துவார் எல்லாரையும். நான் நிறைய பேரை ஏதோ அப்படி காட்ஸ் கிரேஸ் நான் வந்து எங்கள் டைரக்டரை பார்த்து தான் 47ன்னு ஒரு நம்பரை துரத்தினேன். அவர் வந்து 47 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ரஜினி சார், கமல் சார், பேராக சொல்லணும் எல்லாம் பேர். ஸோ அந்த மாதிரி 47 பேரை பண்ணியிருக்காரு. நான் 21 தான் வந்திருக்கேன். அந்த 21ல் சூர்யா, சிம்ரன், ஜோதிகாலாம் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த எஸ்ஜே சூர்யாவையும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எப்படி பண்ணேன்னா, குட்டியாக நான் பண்ணல, அவனே பண்ணிட்டான். ஷாக் அடிக்குது சோனா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்துகிட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு இப்படி இந்த சாரை 4 தடவை சொல்லுவார். சார் 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 நான் ஒரே ஒரு ஷாட் இந்த பாட்டில் வரட்டுமா சார்னார். எனக்கு ஜென்ரலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கு. எனக்கு உண்மை புரியல, என்ன சொல்கிறேன், நீ எப்படி வருவேன்னு. சாதாரணமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கான். இல்லை சார் இந்த ஒரு ஷாட் மட்டும் நான் வந்துடுறேன் சார்னா. ராஜசுந்தரம் எல்லாரையும் கவர் பண்ணியிருப்பான். ஓகே பண்ணு, என்ன பண்ண போகிற, ஜீவா ஃப்ரெண்டு சுற்றி எல்லாரையும் கனெக்டட். ஸோ எல்லாருமே இப்போ நான் அவன் நடித்தே ஆகணும், நீ போய் நடி, சரி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா நான் இப்படி இந்த இடத்துல நிற்கிற எஸ்ஜே சூர்யா அந்த ஷாட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எங்கேருந்தோ யாரோ 2 பேர் வந்தாங்க, ஒரு கோட்டை கொடுத்தாங்க, ஒரு ரெட் கலர் கோட்டை போட்டுன்னு ஃபுல் ஜிகினா எம்ஜிஆர் கோட் மாதிரி சக்க சக்கு சக்குன்னு அந்த பாட்டுக்கு அவர் ஆடின போதே எனக்கு தெரியும். எதை எடு அவ்வளவு ஜெனுயின், சின்சியர் அண்ட் என்ன ஹைட்ஸ்க்கு வந்திருக்காரு.
ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு நான் பார்த்த எஸ்ஜே சூர்யா இவ்வளோ ஹைட்ஸ் போகிறது அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அண்டு நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே வந்து நான் பிளாக் ஷிப்பை வந்து இங்கே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு சேனல். அதாவது வந்து அவார்டை கொடுக்கலாம், எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அவார்டு கொடுக்குறவங்கள மதித்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, அவங்க விரும்புகிற ஆட்களை மாதிரி ஒன்றொன்றுக்கும் யோசிச்சு பண்ணுவாங்க. அதை மாதிரி ஒரு ரொம்ப ஜெனுயினாக சின்சியராக பண்ணுறவங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிளாக் ஷிப் டிவியில் இந்த எஸ்ஜே சூர்யாங்கிற என்னோட குழந்தைன்னு சொல்லிக்கிறேன்ல, அதுக்கு அவார்டு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தேங்க்யூ வசந்த் சார். எப்பயுமே ஃப்ரம் த ஹார்ட் பேசக்கூடிய ஒருத்தர். ரொம்ப நன்றி சார். என் அன்பும் ஆர்வீருமான என் தமிழ் மக்களே, வந்து நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் கொடுக்குற சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச். சாதாரண நன்றியில் அதை சொல்ல முடியாது. ஃபர்தர் ஒர்க்கை வச்சு தான் அந்த நன்றியை தெரியப்படுத்தணும். பிளாக் ஷீப் வந்து இந்த தருண தினத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை வசந்த் சார் மூலமாக வாங்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வசந்த் சார் சொன்னார், எஸ்ஜே சூர்யா நடித்த மாதிரி அந்த முன்னாடி அவன் நடிகனாக்கு முன்னாடி அவன் நடித்த மாதிரி யாருமே நடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவார், நினச்ச மறந்துட்டாரு. நான் சொல்கிறேன் அதை. குழும நாளில் அஜித் சாரும் சுவலட்சுமியும் ஒரு வண்டியில் போவாங்க. அதுக்கு ஒரு நாய் வேணும், அந்த நாய் இல்லை. ஸோ அப்போ அது ஒரு பிளாக் டாக் ஒன்று பிடிச்சி வந்திருந்தாங்க. அது நகர மாட்டேன்ருச்சு. அப்போ ஒரு பிளாக் உல்லன் கோட் இருந்தது. லாங் ஷாட்டில் அதை போட்டுக்கிட்டு நான் தான் அது நாய் மாதிரி இழுத்துட்டு போனேன். அதை சொல்லுவேங்கிட்டு பார்த்தேன் நான். ஸோ அந்த நடிப்பை யாருமே நடிச்சிருக்க முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு மொமெண்ட்டை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சூப்பரான டீச்சர். எங்கள் அம்மா வந்து ரொம்ப சின்சியரான டீச்சர். அந்த ஸ்கூல்லே மொத்தம் 45 ஸ்டூடெண்ட்ஸ் தான். எங்கள் அப்பா ஹெச்எம், எங்கள் அம்மா வந்து அசிஸ்டன்ட் ஹெச்எம், இன்னொரு டீச்சர், இவ்வளோ தான். அப்போது பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஒரு 50-50 தான் ஒர்க்கில். அதனால் இவனுக்கு என்னத்தை படித்து என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்ட்டு கிளம்பி விடுவார் பசங்களை விட்டுட்டு. அப்போ எங்கள் அம்மா விண்டோ வழியாக அப்படியே பார்ப்பாங்க. என்ன நம்ம வீட்டுக்காரர் வந்து ஒழுங்காக பசங்களுக்கு பாடம் நடத்தாமல் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இட் டசன்ட் மீன் எங்கள் அப்பா மோசமான ஆள் அர்த்தம் இல்லை, அவர் வேறு இதில் சிறப்பு. ஓகே. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு நம்ம பசங்க எங்கேயாவது போய் படித்தாங்கன்னா அந்த டீச்சர் பாடம் எடுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுத்து முடிச்சுட்டு எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் பாடம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது அவங்க ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சாங்கல்ல தான். அதுதான் எனக்கு எப்பொழுதுமே நான் ஏதாவது கற்றுக்கணுன்னா எனக்கு ஆல்வேஸ் நல்ல டீச்சர்ஸ் வருவாங்க. அந்த வகையில் வசந்த் சார் எனக்கு சிறந்த டீச்சராக கிடச்சாரு டெஃபினட்டாக. அது வந்து எங்கள் அம்மா கொடுத்த பிளெஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஆசையில் ஆரம்பித்து ஆசையில் வந்து அஜித் சாரோட பழக்கம் கிடச்சி, அங்கேருந்து அஜித் சார் என்னை டைரக்டர் ஆக்கி, அங்கேருந்து சம்பாதிச்சு இயக்குனராகி, அடுத்து நான் நடிகனாகி, இப்படி ஒரு பெரிய ஜேர்னி வந்து இன்றைக்கி இங்கே வந்து நான் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். எப்பொழுதுமே சொல்லுவேன், எனக்குள்ளே இருந்து என்னை நடிக்க வைக்கக்கூடிய எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் ஷீப், டெஃபினட்டாக பிளாக் ஷீப்ன்ற ஒரு சவுண்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மெல்ல கேட்க ஆரம்பித்து அப்படியே பெரிய சவுண்டாகி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக கொண்டாடி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கலைஞர்களை கௌரவித்து ஒரு சிறப்பான செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த சச் அ ஷார்ட் டைமில் நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினட்டாக எங்களுடைய பணிவான வணக்கமும் நன்றியும். டெஃபினட்டாக உங்களுடைய கலைப்பயணம் பெருசாக சிறக்கணும். அதுக்கு இது ஜஸ்ட் அ பிகினிங். ஆல் தி வெரி பெஸ்ட். ராயனில் வந்து மெயினாக இந்த அவார்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா தனுஷாருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் டைரக்டர் ஹீஸ். அவர் வந்து சச் எ கிரேட் டைரக்டர். அவர் வந்து அவருடைய கான்செப்டாக இருக்கட்டும், அவர் லுக்கை செட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஷார்ட் கம்போசிஷன் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும்,
நான் அதில் நடித்தது எல்லாமே அவர் நடித்து காட்டினதை பார்த்து தான் நான் நடித்தேன். நீங்கள் தான் பண்ணுங்கள் சார் நீங்களே பண்ணி காட்டுங்க சார்னு சொல்லுவேன். அவர் பண்ணி காட்ட வச்சு அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நைட்டு போய் அப்படியே டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்டுக்கிட்டே, அதாவது டேப் அந்த சென்ஸ் ஃபோனில் அதை வாய்ஸ் கிளிப்பை வந்து அப்படியே போட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து மறுநாள் அதை நான் பண்ணுவேன். இதுதான் அதோடைய இது. ஸோ த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தனுஷ். ஆமாம், தனுஷாக இருக்குது. அப்புறம் சன் டிவிக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சன் டிவியில் பண்ண படம் அது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்த எல்லா டீம், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் அதில் வந்து பயங்கரமாக இருந்தது. பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஒரு சாங் பண்ணார். அந்த சாங்கில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அதையும் போய் ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். ஃபென்டாஸ்டிக் ரீச். டெஃபினட்டாக இவ்வளோ ஒரு ஒவ்வொரு வருடங்களும் நல்ல நல்ல படங்களும் நல்ல நல்ல விஷயங்களையும் எனக்கு ப்ளஸ் பண்ணுற இறைவனுக்கு நன்றி. ஆடியன்ஸும் வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த கிஃப்ட்டை நம்ம ஃப்ளாக்ஷிப்பாகவே நீங்களே கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்குள் நடிப்பாக எப்பொழுதும் இருக்கும் அப்பாவோடு சேர்த்து ஒரு குடும்ப ஃபோட்டோ, பிளாக் ஷீப்பினுடைய ஒரு டிசைனர் அவருடைய கைப்பட பண்ண ஒரு பென்சில் ஆர்ட். ஆக்சுவலாக இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, அதையும் பாடிடுவோம். பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கே பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, இளவட்டமான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டின் வழிந்திடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா, பிஞ்சு வீரல் நகங்கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு திம்பா, பல்லு முளைக்க நெல்லு விதையால் மெல்ல மெல்ல தாங்கீறி விடுவா, உன்னையும் என்னையும் படைத்ததிங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. சூப்பர். சந்தோஷமா, ஹாப்பியா?